அனைவருக்கும் வணக்கம். முருகா சரணம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எருக்கம்பூ மாலை. ஆடி மாதம் முழுவதும் நம்ம அம்மனுக்கு மாலை கட்டி போட்டோம், வளையல் மாலை. ஆவணி மாதம் விநாயகருக்கு உகந்த மாதம், விநாயகர் சதுர்த்தி வரும். அதனால் எருக்கம்பூ மாலையில் எப்படி மாலை கட்டலாம், எருக்கம்பூவை வச்சு நம்ம எப்படி மாலை கட்டலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிறது இப்போ வைலட் கலரில் இருக்கிறது தான் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிச்சு, எடுத்திருக்கேன். ஆனால் விநாயகருக்கு ரொம்ப உகந்தது வந்து வெள்ளை கலராக பியூர் ஒயிட்டாக இருக்கிற எருக்கம்பூ மாலை. அதுதான் வந்து ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட்டு கிடைக்குதான்னு பார்த்து அதுலேயே நீங்கள் மாலை கட்ட பாருங்கள். எனக்கு இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் ஒய்லட் கலர் தான் கிடச்சிச்சு, அதனால் நான் இந்த கலரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோடனேவும் பூ தனியாக எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளத்தில் வந்து நூலை எடுத்து கீழே முடிச்சு போட்டுக்கோங்க. ரெட்டையாக கட்டுறதும் ஒத்தையாக கட்டுறதும் உங்களோட விருப்பம்தான். ஒவ்வொரு பூவும் எடுத்து நீங்கள் மெதுவாக கோர்த்து இழுக்கும்போது சில கீழே வந்து இழுத்து விடும்போது பிஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக கட்டுங்க. கீழே இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. பூவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கோங்க. கீழே வந்து சில இதுக்கு குஞ்சம் வைக்கிறதுக்கு இலையோடு இருக்கிறதையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாடல் வந்து எப்படி கட்டுறோம்னா, நம்ம அடியில் இருக்கிற அந்த கூர்மையான இதில் ஊசியை கோர்த்து மேலே இருக்க ஹோல் வழியாக மேலே எடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பூவையும் அழகாக அந்த மாதிரி கோர்த்துட்டு வரலாம். திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பூவை நம்ம பிச்சு எடுக்கும்போது அந்த கீழே முனை இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு மேலே இருக்கிற ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுக்கிறோம் ஊசியை. இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக விட்டு கீழே பூவை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்து பொறுமையாக எடுங்க. ரெண்டாக பிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக ஒவ்வொரு பூவாக வச்சு நீங்கள் பொறுமையாக எடுங்க. இது எண்ணிக்கை கணக்கில் கட்டுறவங்க எண்ணி கட்டலாம். இந்த பக்கம் 21, அந்த பக்கம் 21, நடுவில் கொஞ்சம் மாதிரி வச்சு கட்டலாம். இல்லை எண்ணிக்கை தேவையில்லை, பெரிய இந்த பார்த்தீங்களா, இப்போ நான் இழுக்கும் போது கூட உங்களுக்கு லைட்டாக பிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிஞ்சிரும். அதனால் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி முன்னாடி முனையில் விட்டு பின்னாடி அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டாக இப்படி மாலையாக வைக்கும்போது இந்த பக்கம் கீழே பார்த்து இருக்கும், இந்த பக்கம் மேலே பார்த்து இருக்கும். இந்த மாதிரியும் நீங்கள் கட்டலாம். இல்லை 2 பக்கமும் ஒரே மாதிரியே வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஒரே மாதிரியே இந்த பக்கம் தனியாக நூல் ஒரு 20 வச்சு 21 வச்சு கட்டிட்டு, இந்த பக்கம் ஒரு 21 வச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் கீழே குஞ்சம் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி இலையோடையே அந்த இலையை விட்டு பிரித்து எடுத்துடாமல் நீங்கள் இலையோடவே வச்சுக்கிட்டு, அதுக்கு கீழே இன்னொரு இலை, அது வந்து கீழே பார்த்து ஒன்று மேலே பார்த்து ஒன்று அந்த மாதிரியும் நீங்கள் கட்டலாம். இல்லை அப்படின்னா இலையோடு ஒன்று வச்சுட்டு பூவாக ஒரு 3, 5, 7 அப்படின்னு கணக்கு வச்சு நீங்கள் அந்த மாதிரியும் கட்டலாம். ஆனால் நீங்கள் நூலில் இழுக்கிறத மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இழுத்துட்டு வந்தால் தான் பிஞ்சிராமல் உங்களுக்கு வரும். இல்லை அப்படின்னா பூ வந்து பிஞ்சிரும், உங்களுக்கு லேசாக இருக்கும், அதனால் பூ பிஞ்சிரும். இப்போ நான் வந்து கீழே பார்த்து ஒன்று மேலே பார்த்து ஒன்று, திரும்ப கீழே பார்த்து ஒன்று மேலே பார்த்து ஒன்று அந்த மாதிரி கட்டியிருக்கேன் கொஞ்சத்துக்கு. இப்படி நீங்கள் கட்டிட்டு அதை வந்து அந்த மாலையோட சென்டரில் வச்சுருங்க. சென்டரில் உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ நீங்கள் வீடியோவில் நான் ஃபாஸ்ட்டாக காட்டுற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு நடுவில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு, எப்பயும் போல் நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே தான் மாலை கட்டியிருக்கனால உங்களுக்கு இப்படி வளைச்சனால இந்த பக்கம் ஒரு மாதிரி இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தனித்தனியாகவே நீளமாக நூல் விட்டு இந்த பக்கம் மேலே பார்த்து இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் மேலே பார்த்து இருக்கிற மாதிரியும் கட்டிட்டு, அது ரெண்டையும் கீழே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி குஞ்சத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு மாடல். இந்த மாதிரி நீங்கள் கட்டி போடலாம். இதை நீங்கள் எண்ணிக்கையாகவும் வச்சு கட்டலாம். இல்லை விநாயகர் சிலை உங்களுக்கு தெரியும், நீங்கள் அது பக்கத்தில் இருக்க கோயிலில் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் நீளமாக கட்டலாம், சரிங்களா? இது ஒரு மாடல். இந்த மாடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நம்ம எருக்கம்பூ வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் என்ன கலர் கிடைக்குதோ, ஆனால் மெயினாக விநாயகருக்கு உகந்தது வெள்ளை கலர் தான். அது இருக்கான்னு பார்த்து அதுலேயே மாலை செஞ்சு கொண்டு போய் போடுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம 2வது மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே பார்த்து ஒரு பூ, கீழே பார்த்து ஒரு பூ. மேலே முனையிலேருந்து அந்த வாய் வழியாக மேலே ஒன்று எடுத்தோமா, அதே மாதிரி திரும்ப 2வது பூ வாய் வழியாக விட்டு கீழே இந்த பக்கம் முனை வழியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன் பாருங்களேன். அந்த சின்ன பச்சை காம்பில் இருந்து மேலே எடுத்திங்கன்னா அந்த ஹோல் வழியாக மேலே ஊசி வந்துடும். அது ஃபஸ்ட்டு பூ. 2வது பூ இந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு மேலே இருக்க காம்பு வழியாக வெளியே எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். இது 2வது. இந்த மாதிரி கட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் மாலை.
ஆனால் நீங்கள் இதை பொறுமையாக கட்டுறது மட்டும்தான் இருக்குது. பிஞ்சிராமல் நீங்கள் பொறுமையாக மேலே பார்த்து ஒன்று, கீழே பார்த்து ஒன்று, திரும்ப மேலே பார்த்து ஒன்று, திரும்ப கீழே பார்த்து ஒன்று, அந்த மாதிரி பொறுமையாக கட்டுங்க. இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பச்சை காம்பு வழியாக விட்டு இந்த வாய் வழியாக மேலே எடுத்துருங்க. திரும்ப இந்த வாய் வழியாக உள்ளே விட்டு பச்சை காம்பு வழியாக ஊசியை மேலே எடுத்துருங்க. உங்களுக்கு பக்கத்தில் வச்சு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு பூவாகவே இழுங்க. இல்லை 2 பூவாக இழுக்கிறதுனால பிஞ்சிராமல் நீங்கள் இழுக்கணும். அதுதான் மெயின். இதில் பிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே தனியாக நூல்லேருந்து வெளியே வந்துடும். நீங்கள் வேறு பூ தான் வைக்கணும். தயவுசெய்து பிஞ்ச பூவை மறுபடியும் கோர்க்காதீங்க. நம்ம சாமிக்கு பண்ணுறது. இப்போ நம்ம வீடியோவில் பண்ணுறது கூட இந்த கலரில் பண்ணணும் அப்படின்றனால பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை கலர் எருக்கம்பூ கிடைக்குதான்னு பார்த்து அதுவே போடுங்க. அதுதான் விநாயகருக்கு மிக உகந்தது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாலை டிசைன் பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து கீழே வந்து ஒரு பூவை இந்த மாதிரி இலையோடு இருக்கிற மாதிரியே கோர்த்துட்டு நான் வந்து 3 மொட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்துருக்கேன். 3 மொட்டையும் கோர்த்துட்டு, அதாவது முறியாததாக அந்த விரியாத மொட்டை வந்து அப்படியே எடுத்து 3 மொட்டையும் கோர்த்து அதை கொஞ்சம் மாதிரி உங்களுக்கு கட்டி காமிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் அதே போல் உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி அல்லது இதே பூவையே நீங்கள் கீழே வந்து 3 தடவை குட்டி குட்டியாக ஏழையெல்லாம் வந்து 3 நூலில் கோர்த்துட்டு அந்த 3ஐயும் ஒன்றா முடிச்சு போட்டு அந்த சென்டரில் நீங்கள் முடிச்சு போடலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய மாடல் வேணும்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன். இதோட நம்ம வந்து பட்டன் ரோஸ் கோர்த்தும் போடலாம், செவ்வந்தி பூ கோர்த்தும் போடலாம். நம்மளோட விருப்பம் தான். ஆனால் விநாயகருக்கு உகந்தது வந்து எருக்கம்பூ மாலை. அதில் நம்ம என்ன டிசைன் வேணுனாலும் செய்யலாம். சரிங்களா? அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் செஞ்சு நீங்கள் இப்போ டெய்லியுமே வாரம் வெள்ளிக்கிழமை போடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப உகந்தது. அன்றைக்கி கண்டிப்பாக விநாயகருக்கு வெள்ளை எருக்கம்பூ கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மாலை செஞ்சு போடுங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கடையில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பூவை வச்சு இந்த மாதிரி எப்படி வருது, என்ன மாடலை கட்டலான்னு கட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாடல் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு பூ கொஞ்சம் மேலே எந்திரிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆனால் பிஞ்சிருச்சுன்னா அந்த பூவை யூஸ் பண்ணாதீங்க. இது ஒரு மாடல். சரிங்களா? உங்களுக்கு எந்த மாடலை கட்ட விருப்பமோ அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. கொஞ்சமும் உங்கள் மாடல் தான். இப்போ இந்த மாலை பார்த்தீங்கன்னா 3வது மாலை ரொம்ப பெருசாகவே கட்டியிருப்பேன். இதில் 2 பூ கீழே பார்த்து 2 பூ மேலே பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு கட்டியிருப்பேன். மீதி இருந்த பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாமி படத்துக்கு போட்டுக்கலான்னு நான் கட்டியிருக்கேன். 2 பூ மேலே பார்த்து 2 பூ கீழே பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.